வெல்கம் டு வெம்சே டைரிஸ். இந்த நாளோட அழகான அடுத்த சில நிமிடங்களை என் கூட செலவிட நினச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி. தினமும் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் நான் பண்ண முதல் வேலை வீடை பெருக்கி தொடச்சி கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் அம்மா வீட்டில் இருந்தே அதை பழக்கி விட்டுட்டாங்க. இங்கே ரொம்ப சின்ன இடம் தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே சின்ன கோலமாக தான் போடுவேன். யாருக்கெல்லாம் கோலம் போட ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்து பூஜைக்கான வேலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஷட்கோண கோலம் போட்டு அதில் 6 தீபம் வச்சு ஏற்றுவேன் எப்போவுமே. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு கிச்சனுக்கும் வந்தாச்சு. புளி ஊற போட்டிருக்கேன், வெங்காயம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், உலைக்கு அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன். இது இல்லாமல் நேற்று நைட்டு வந்துட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன், அண்ட் சென்னாவுமே ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு சென்னாவை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். என் பையனும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு குட்டி குட்டி தோசை ஊற்றி கொடுத்துட்டா அவன் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிடுவான். அதனால் அவனுக்கு குட்டி குட்டி தோசை ஊற்றிட்டு இருந்தேன். மீன்வைல் சென்னாவும் வெந்துருச்சு. ஸோ அது அண்ட் மாம்பழம் இதை ரெண்டுத்தையுமே ஸ்நாக்ஸாக பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அது ரெண்டுத்தையும் அவனுக்கு ஸ்நாக்ஸாக பேக் பண்ணிட்டேன். அவனோட ஸ்நாக்ஸ் பேக்கில் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அப்புறம் டவல் இது எல்லாத்தையும் வச்சு அவனை கிளப்பி அமுச்சாச்சு. இது தேய்ச்ச பாத்திரம்லாம் அப்படியே இருந்தது. இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு இருக்கேன். அப்படியே உலைக்கு தண்ணி வச்சு அதில் அரிசியும் போட்டு விட்டாச்சு. ஒரு பக்கம் உலை கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. டெய்லி நாங்கள் ஜீரா வாட்டர் குடிப்போம். அந்த ஜீரா வாட்டரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருள்லாம் ஆட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுட்டு கூட மஞ்சத்தூள், சோம்பு, சீரகம், பட்டை, எலுமிச்சப்பழத்தோட தூள், தட்டின இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு அந்த ட்ரிங்க் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் ரெடி ஆகி கொதிச்சுட்டு இருந்துச்சு. சைடில் உலை வந்து நல்லா அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. அது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதை எடுத்து வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வடிச்சிட்டேன். அடுத்து உருண்டை குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு வெந்தயமும் கூட போட்டுட்டு பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா சுருள வதக்கிட்டு அது கூட மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. மூடி போட்டு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது கொதிக்கிறதுக்குள்ளே நானே ஹஸ்பண்டும் இந்த ஜீரா வாட்டர் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2 கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து இந்த ஜீரா வாட்டர் குடிச்சு முடிச்சுட்டு வந்து மூடியை திறந்து பார்த்தேன். குழம்பு நல்லா கொதிச்சிருந்தது. இப்போ புளி தண்ணியை கரைச்சி ஆட் பண்ணணும். அதனால் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு கொதி வர விட்டுருக்கேன். இப்போ இந்த குழம்பு கொதிச்சு வர்றதுக்குள்ளே நான் பருப்பு உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கணும். அதனால் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை எடுத்து போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் உப்பு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அரைச்சதும் அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் பெருங்காயமும் கூட ஆட் பண்ணிக்கணும். இந்த மாவு கொஞ்சம் தளன்னு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ உருண்டை பிடிச்சி போட போகிறோம். உருண்டை வந்துட்டு ஒரு ரஃப்பாக ஒரு உருண்டை ஷேப்பில் பிடிச்சி போட்டால் மட்டும் போதும். ரொம்ப கெட்டியாக அழுத்தி பிசைஞ்சு போடக்கூடாது. அப்படி அழுத்தி பிசைஞ்சு நீங்கள் உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வேகாது. நீங்கள் ரஃப்பாக ஒரு உருண்டை பண்ணி போட்டிங்க அப்படின்னா உருண்டை நல்லா வெந்து வரும் குழம்போடு சேர்ந்து. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த உருண்டையை பண்ணி போடணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டை பண்ணி போடுறீங்க அப்படின்னா உருண்டை உடனே கரைஞ்சிரும்.
இப்போ நம்ம உள்ளே போட்ட பருப்பு உருண்டை வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். தேங்காய், கொஞ்சம் சோம்பு இது 2ம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 10 மினிட்ஸில் இந்த பருப்பு உருண்டையெல்லாம் வெந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஒரு அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அவரைக்காய் இது 2த்தையும் நல்லா வதக்கிட்டு துவரம்பருப்பு வேக வச்சுருந்தேன். துவரம்பருப்பை ஆட் பண்ணி ஒரு கிளறிட்டு அது கூட தேங்காயும் போட்டு கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கும்போது ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு கலந்து தான் கட்ட சொல்லுவாங்க. குழம்பையும் சாதத்தையும் கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுவேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க டிஃபன் பாக்ஸஸ்லாம் ஒரு தடவை துடைச்சிட்டு அதில் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கலந்து வச்ச சாதத்தில் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸில் அவரைக்காய் பொரியலும் பேக் பண்ணியாச்சு. குழம்புல இருந்த உருண்டையெல்லாம் ஒரு பாக்ஸ்லேயும் பேக் பண்ணியிருக்கேன். கிச்சனில் சமைச்சு முடிச்சு பேக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய வேலை இந்த பாத்திரத்தெல்லாம் தேய்க்கிறது. அந்த பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு அவங்க டிஃபன் வேணும்னு கேட்டதுனால தோசை ஊற்றிட்டு மாம்பழம், கொண்டக்கடலை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு பருப்பு உருண்டை குழம்பு வச்சுருந்தேன் இல்லையா, அதையே ஊற்றி கொடுத்துட்டேன். ஒரு வழியாக கிச்சனுக்கு டைம் அப் சொல்லிவிட்டு அடுத்து நம்ம பார்க்க வந்த வேலை தான் ரிட்டன் கிஃப்ட்ஸ் பேக் பண்ணுறது. இப்போ ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு நான் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். சாக்லேட்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணி பர்ஃபி வாங்கியிருந்தோம். ஹெல்த்தியாக ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங் செட்டு தான் வாங்கியிருந்தேன். இதுக்குள்ளே ஒரு ப்ரஷ் இருக்கும், ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும். அந்த புக்லெட்டை ஓப்பன் பண்ணால் சைடில் ட்ராயிங்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கும். இன்னொரு சைடில் உங்களுக்கு பாக்ஸஸாக கலர் பாக்ஸஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாட்டரில் டச் பண்ணி அப்படியே ஸ்க்ராப் பண்ணி அங்கே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ப்ரீ ஸ்கூலர் பென்சில் கிட் வாங்கியிருந்தேன். இது எல்லாத்தையும் போட்டு தர்றதுக்காக ஒரு பவுச் அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு ஸ்மைலி கொடுக்கணும், ஸ்மைலி பேட்ச் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம். 60 ரிட்டன் கிஃப்ட்ஸ் நான் ரெடி பண்ணணும். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா வீடு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அடுக்கிட்டேன். ஒரு செட்டாக நம்ம அடுக்கிட்டோம் அப்படின்னா கடகடன்னு எடுத்து அந்த பவுச்சுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே செட்டாக அடுக்கி வச்சுட்டேன். அடுக்கி முடித்ததும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு செட்டாக எடுத்து பவுச்சுக்குள்ளே போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு தடவை காட்டுறேன். இந்த கேப்டன் அமெரிக்கா பவுச், ஒரு பர்ஃபி, ஒரு ஸ்மைலி பேட்ச், ஒரு ப்ரீ ஸ்கூலர் பென்சில் கிட்டு, ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங் இதுதான் கொடுத்துருந்தோம். இதை 2 செட்டாக பிரித்து வச்சுருந்தேன். ஒன்று வீடு பக்கத்தில் இருக்க சில்ட்ரன்ஸ் கொடுக்கறதுக்கு, இன்னொன்று ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு. இந்த வீடியோக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ.